గోపాల్ హలో గోపాల స్వామి చెప్పండి సార్. యాడుండారు యాడుండారు ఇంట్లో ఇప్పుడు? ఉండను. ఇంట్లో ఇంట్లో ఉండను. ఓకే, ఇంట్లో ఉండారా? రైట్. ఇది నిమ్మపండు యాడుంది? గుడి నుంచి గుడి నుంచి చేతిలో ఎత్తి పెట్టి ఉంటుంది. చేతలు ఎత్తి పెట్టి ఉంటుంది. సరే, రైట్. ఆ పక్క నుంచి వాయిస్ డిస్టర్బెన్స్ లేకుండా చూసుకోవాలా, సరేనా? సరే బాబు. அப்பா கேக்குதாப்பா? கேக்கு சாமி. சத்தமா பேசிக்கோ, சத்தமா கேட்டுக்கோ. சரியா? குலதெய்வம் பேர் என்னப்பா? அங்காள பரமேஸ்வரி. சாமி சொல்லுங்க சாமி. கொஞ்சம் இருங்க, வாய்ஸ் வர வர சைலண்டா இருங்க, சரியா? கணக்கு வர வர சைலண்டா இருந்துக்கோங்க. பெண் தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் ஒண்ணு செலுத்தாம இருக்கிறீங்களப்பா? சாமி என்ன சொல்லுங்க சாமி. பெண் தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க, சொல்லுங்க. என்னென்ன சொல்லுங்க சாமி. பொண்ணால கேட்டு பாரு. இருக்கு எங்க உங்க மாங்கல்யக்காரி இருக்கிறாளா? பக்கத்துல தான் இருக்கிறா. கேட்டு பாரு. பெண் தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் ஒண்ணு செலுத்தாம இருக்கிற. பெண் தெய்வத்துக்கு வேண்டுதல் ஒண்ணு செலுத்தாம ஞாபகம் இருந்து பேரு சாமி. நாகத்தாளுக்கு சமயபுரத்துக்காரிக்கு சமயபுரம் நாகத்தாளுக்கு வேண்டுதல் வச்சிருக்கிறீங்கப்பா. சரிங்க சாமி. சரியா? நீ ஆமாங்கிறப்படி. ஆமா. என்னப்பா? ஆமாங்கிறப்பல வச்சிருக்கேன். சரி, ஞாபகம் இல்ல. அப்புறம் ஆமா. சரி, அவளுக்கு வச்ச வேண்டுதல் முதல்ல செலுத்த சொல்லப்பா. சரி. சரியா? அவ குறுக்க வந்து நிக்கிறா. எனக்கு ஒரு எனக்கு செய்ய வேண்டியது இருக்குது. பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களது அழைப்பை ஹோல்ட் செய்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். ஹலோ சொல்லுங்க சாமி. அப்பா நீங்க வேண்டுதல் நிறைவேற்றணும். ஆமா, நாகத்தாளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. அவனுக்கு குறுக்க நிக்கிறான், எனக்கு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. சரியா? சரி. முதல்ல அதை செலுத்துங்கப்பா. சரி, என்ன செலுத்தணும் சாமி? வேண்டுதல் மறந்தாச்சா? என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறீன்னு மறந்தாச்சு. ஆமா, மறந்துட்டாப்லையம்மா. பாலை வாக்குறேன்னு கேட்டிருக்கிறா. என்ன சாமி? பாலை வாக்குறேன்னு கேட்டிருந்தா. சரி சரிங்க. சரியா? இது பெருசா பால் வாக்குறேன்னு சமயபுர தாய்க்கு கூட அந்த குழந்தைகிட்ட கூட போன. ஹலோ சாமி. அம்மா, நீ பெண் தெய்வத்துக்கு சமயபுரத்துக்காரிக்கு நாகாத்தாளுக்கு, சரியா? நாகாத்தாளுக்கு நீ வச்சிருக்கிற வேண்டுதல் பாலை வாக்குறேன்னு வேண்டியிருந்த. ஒரு காரியம் உனக்கு ஒண்ணு தடுங்களாவே இருந்துச்சு ஒரு கட்டத்துல. அதுக்கு நீ நாகாத்தாளுக்கு, அதாவது எந்த இடம்னா புத்துக்கண் இருக்கு இல்லையா? அந்த புத்துக்கண்ணுகிட்ட நீ வேண்டுதல் வச்சிருந்திருக்கிற. எனக்கு நல்லபடியா இந்த தடங்குல இருக்கு தடப்ப விலகிருச்சுன்னா உனக்கு நான் பாலை வாக்குறேன் நீ வேண்டி இருந்திருக்கிற புத்துக்கண்ணுல. சரியா? அவ தடகுல உடைச்சு விட்டுட்டா. ஆனா நீ காலம் போக்கலாம் நீ மறந்துட்ட. சரியா?
ஒன்னா நீ குடியிருக்கிற எல்லையில இருக்கிற ஏதேனும் புத்து கண்ணுக்கு கொண்டு போய் அவளுக்கு அந்த ஒன்னா நீ வேண்டுதல் எந்த எல்லையில நீ வேண்டுதல் வச்சியோ அந்த புத்து கண்ணுக்கு கொண்டு போய் பாலை ஊத்து. இல்ல இல்ல நான் மறந்துட்டேங்கிற மாதிரி இருந்தனா சமயபுரத்துக்காரிக்கு எங்கேயாவது நீ குடியிருக்கிற எல்லையில சமயபுரத்துக்காரி ஆலயம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அவளுக்கு பாலுக்கு அபிஷேகத்தை கொடுத்துரு. நீ நடத்தி கொடுத்து நான் உங்ககிட்ட முறை வச்ச நான் கேட்ட காரியத்தை நீ நடத்தி கொடுத்துட்டேன். நான் சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். நான் உனக்கு பாலை வாக்குறேன். பாலை வாத்துட்டு என் பூவுக்கு நல்ல காரியம் தடப்படாம நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட வேண்டுதல வெயி. புரிஞ்சுச்சாமா? சரி புரிஞ்சுக்கிட்டே அப்போ உன் பூவுக்கு 3 கிட்ட இருப்பா. லவுட் ஸ்பீக்கர்ல போட லவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கப்பா கபாலா. தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களது அழைப்பை ஹோல்ட் செய்து லவுட் ஸ்பீக்கர்ல போடு. லவுட் ஸ்பீக்கர் போடப்பா. 2 பேரும் கேட்டுக்கோங்க இப்போ. அப்பா அந்த அவகிட்ட புத்துக்கண்ணு வேண்டுதல் வச்ச இடம் வந்து புத்துக்கண்ணு. சரியா? புத்துக்கண்ணுக்கு பாலை வாத்துக்கு சொல்லு. முடியல எந்த இடங்கிறது நான் மறந்துச்சுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சமயபுரத்துக்காரி ஆலயத்துல ஏதேனும் ஆலயத்துல அவளுக்கு பாலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து நான் கேட்ட வார்த்தை நீ நிறைவேற்றி கொடுத்துட்டு நான் காலம் போக்குல அதை மறந்துட்டேன். நான் உனக்கு பாலை வாக்குறேன். நீ நான் வாக்குற பாலை வாங்கிட்டு என்னோட பூவுக்கு தடை போடாம மாங்கலத்தை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட மறுபடியும் முறை வச்சிருங்க. சரியா? அவ மங்கள சொரூபினி அவ. சரியா? சமயபுரத்துக்காரியும் மங்கள சொரூபினி. அவகிட்ட நீ முறை வச்சுன்னா கண்டிப்பா நீ கேட்டதுக்கு கொடுத்துருவான். இன்னும் கொஞ்சம் விளையாடுவா நீ கேட்ட வரத்தை கொடுத்துருவான். சரியா? நீ வேண்டுதல் வச்சம்மா. நீ வேண்டுதல் வச்சது தொடர்ந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம் மறந்துருக்கிற நீ. சரியா? ஒரு தடங்களுக்காக நீ வேண்டுதல் வச்ச நடத்தி கொடுத்துட்டான். நீ மறந்துட்ட. சரியா? நீ இப்போ இதை நீ இப்போ இதை செய்யும் போது இந்த பாலை வாக்கும் போது நீ அவகிட்டயே முறை வச்சிரு. ஏம்மா நீ இந்த மாதிரி நீ செஞ்சு கொடு நடத்தி கொடுத்த சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். இவருக்கு போய் பாலை கொடுக்குறேன். பாலை வாங்கிக்கோ. நான் கொடுக்குற பாலை வாங்கிட்டு என்னோட பூவுக்கு ஒரு மங்கள சூத்திரத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட முறவையே சீக்கிரத்துல நடத்தி கொடுத்துருவா. சரியா? பையனுக்கு வேலை கிடைக்கல சாமி. படிச்சுட்டு சும்மா இருக்கிறான் சாமி. அப்பா வேலை கிடைக்காம சும்மா இருக்கிறான் படிச்சுட்டு. அப்பா சொல்லு சாமி. அதாவது சரி உனக்கு விளக்கத்தை சொன்ன நீ குழந்தை பையன், உனக்கு அது விளக்கத்தை சொன்னா புரியாது. சரியா? நீ என்ன பண்ற, முதல்ல வந்து அந்த அவளுக்கு பாலை வாக்குறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இல்லையா, அதை நடத்துங்க. அதை நடத்தி கொடுங்க. மத்ததெல்லாம் அவ பாத்துக்கோ. முட்டுக்கட்டு அவதான் போட்டு வச்சிருக்கா. புரிஞ்சிச்சா? முட்டுக்கட்டு அவதான் போட்டு வச்சிருக்க. உனக்கு எப்ப வசதி அப்ப செஞ்சுக்கோப்பா. இந்த நாளைக்கு சரியா இல்லாட்டா அடுத்த வருஷம் சரியா? உனக்கு நல்லது நடக்குன்னா சீக்கிரத்துல செய்யு. இல்லாட்டி ஆற விடுறதா இருந்தா நீ ஆற போடுவோம் வசதி. இல்ல ஏற்கனவே 3 வருஷம் வச்சிருக்கானு கேட்டுட்டு அந்த வெள்ளிபாளையம் கோயில ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின வேண்டுதல் இன்னைக்கு செலுத்துனா நீ இன்னைக்கு செலுத்துவா நாளைக்கு செலுத்துவான்னு கேள்வி கேக்குறேன். முடிச்சிட்டு அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்பா அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு உன்னோட குலதெய்வத்துக்கு போயிட்டு அந்த கையோட குலதெய்வத்து கோயிலுக்கு போய் அவளுக்கு செஞ்ச 8 பொழுதுக்குள்ளார உன்னோட குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும். சரியா? சமயபுரத்துக்காரிக்கு செஞ்சுட்டு அதுல இருந்து 8 பொழுதுக்குள்ளார உன்னுடைய குலதெய்வத்து ஆலயத்துல போய் தரிசனம் பண்ணி 4 பேரும் போகணும்பா. 4 பேரும் போகணும். குடும்பத்தோட போய் குலதெய்வம் கோயில்ல போய்
சாமி கும்பிட்டு பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. சரிங்க சாமி. சரியா? அந்த குலதெய்வத்தோடைய கோயில் ஆலயத்துல இருந்து மறுபடியும் இன்னொரு கனி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் என் குழந்தைய மறுபடியும் கேட்டுக்கோப்பா. சரியா? சரிங்க சாமி. புரிஞ்சிச்சா? சரி. எங்களுக்கு குலதெய்வம் பெருமாள்னு சொன்னாங்க, அது என்ன? இல்லையாடா? அது இல்லையப்பா நான் தானடா அங்காளியடா நானு. சந்தோஷமா சாமி, சந்தோஷம். சரி சரி, நீங்க சாந்தி அடைங்க. சரிங்க சாமி. గోపాలా సామి சொல்லுங்க సామి. అதாவது కులదైవం తెలియదు అనే పక్షంలో మీరు వాళ్ళు వచ్చి డైరెక్ట్ సరే మనకు వీళ్ళు ఉండారు పెరుమాళ్ళు ఉండారు అట్లా అని మొక్కుకునేటప్పుడు ఇద్దరు అన్న తంగచ్చిదానే. అవును. ఓకేనా? వీళ్ళతో మొరపడితే వాళ్ళు మాట్లాడించుకుంటారు, వాళ్ళతో మొరపడితే వీళ్ళు మాట్లాడించుకుంటారు. అర్థమైందా? సో మీరు ఇంతవరకు మీరు పెరుమాళ్ళు మొక్కినాను, మీకు ఎప్పుడు జరిగిందో అప్పుడు జరుగుతుంది. అర్థమైందా? మీకు స్ట్రిక్ట్ గా కులదైవం వచ్చి అంకాలి తప్ప అంకాలమ్మనే కులదైవం. సరేనా? అడిగితే అదే మరి చెప్పుకునే సార్. ఏంపా ఓరని అడిగితేను అంకాలమ్మని దగ్గర చెప్పుకునే సార్. చెప్పుకోవచ్చు, దానికి ఏముంది. సంతోషం. సరే ఇష్ట దైవంతో పెరుమాళ్ళ తప్ప కులదైవం ఆయన కాదు. రైట్. సరే సరే. ఇది ఇది చేసేసొచ్చాము. వాళ్ళు ఎక్కడ మొక్కునే సరే దాని జన్మ చూడండి, ఆడ మొక్కింది గుర్తుంటే ఆడ చేసి చెల్లించండి. గుర్తు లేదంటే ఏదైనా మారియమ్మన్ గుడి సమయపురం నాగర్ పైకి ఉండేట్లు చేసుకున్నారు. పుత్తుకన్ను ఉండే జాగలో వాళ్ళు మొక్కుకునిండారప్ప. గుర్తు లేదు అనే పక్షంలో మీరు సమయపురం చేయొచ్చు. రెండు ఒకే అవతారమే కదా, రెండు ఒకటే. వాళ్ళ ఊరిదిగా తెలిసి ఆ గుడిలో చేసేసాము. అట్లా అంటే మీరు చెప్పినట్లు సమయపురం చేసుకుంటాం. ఛాన్స్ చూసి చేసుకోండి. ఇప్పుడు తడపడిన సమాచారమే ఇస్తా, లేకపోతే 3 సంవత్సరాల ముందు బిడ్డ పెళ్లి అయ్యి ఉంటుంది. కరెక్ట్ గా 3 సంవత్సరాల ముందు ఒక ఆర్గ్యుమెంట్ వచ్చింది, అవునా కదా? ఇద్దరు బాగా ఆలోచించి చెప్పండా. 3 సంవత్సరాలకు ముందు బిడ్డకు పెళ్లి మాట ఎత్తితిరి, అవునా కాదా? ఒక జాగల జాతకము ఎత్తుకొని చూపించింటారు. అప్పుడు చదువు అప్పుడుதான் முடிச்சிంది. చదువు అదే మనుషులు అడిగే వాళ్ళు అడిగిరి, మేము చెప్పింది నీకు అర్థమైందా? 3 సంవత్సరాలు అదేదా 3 సంవత్సరాలు అయిందా? అవును. ఒక రోజు అడుగుతా పోతా ఉంటే అది మేము దాన్ని కథలు నేను అడగలేదు. నేను అడిగిన మాటకు బదులు 3 సంవత్సరాలకు ముందు జరిగిన మాట ఇది, అవునా కాదా? అవును సార్, నేను ఫ్రెండ్ కొడుకు అడుగుతుంది సార్. అర్థమైందా? అప్పుడే బిడ్డ ఫిక్స్ అయింది తెలిసింది. అయినా మీరు చేసిన పనిదా ఇది దెబ్బ తగిలింది. అర్థమైందా? ఇప్పుడు మీరు ఫస్ట్ ఆ బిడ్డకు మారియమ్మకి చేసేయండి, చేసేసి మారియమ్మ తవే మొరపెట్టండి. అది మంగళ స్వరూపిణి మారి. సరేనా? మరి ఈ రోడ్డు మారియమ్మ ఉంది కదా, అవును సార్, దాంతో పెట్టండా. లేకపోతే కరంగల్పాలెంలో మారియమ్మ గుడి ఉంది, తెలిసిన గోపాల? ఓకేనా? ఇద్దరు ఒకటే. ఇది మంగళ స్వరూపిణి. అదలా కరంగల్పాలెంలో ఉండే మారియమ్మ దగ్గర పెళ్లి చేసి పెట్టాను అడిగితే వెంటనే పెళ్లి చేసి పెట్టేసి అది వేరే పనే చూసును. సరేనా? మీరు లేకపోతే మీరు కరంగల్పాలెంలో ఉండే మారియమ్మ దగ్గర మొరపెట్టేయండి. మీరు ఆడ పాలాభిషేకానికి ఆడ పాలకి ఇస్తాను మొక్కు నిండారు, ఆడ పాలిచ్చి పూజకి ఇచ్చేసి కరంగల్పాలెంలో ఉండే గుడిలో పోయి ఆ అమ్మతో అడుక్కుంటాను. ఆ అమ్మంతా అడిగినట్లే చేసి పెట్టేస్తుంది. ఆ అమ్మ దగ్గర పోయి అమ్మ నా పువ్వు వాడుతా ఉంది, అది వాడేలోగా నాకు వాడే మాదిరి తెలుస్తా ఉంది. అది వాడేలోగా దాన్ని చెలికి వెయ్యి అవ వాడర్కులారా అవಳ చెలికి వెయ్యి అట్లా అడుక్కోండా. ఆ అమ్మ చూసుకుంటుంది. సరేనా? సరే, ఓకే. ఇంకేమైనా అడుగుతారా? ఇద్దరికి చిన్నోడికి ఒక నిమిషం చిన్నోడికి పని దొరకలేదు, పని లేదు అట్లాంటివి కదా. దానికి కారణం ఇదే, శోధిస్తే మనం దేవునికి కాలు పెట్టుకుంటాం, లేకపోతే మన పాటికి మనం జాలీగా పోతా ఉంటాం. అదేనా కథ? అందరికీ అదే కథదా.
మీరైనాను నేనైనా అందరికీ అదే కథ దా. సో ఉమ్. ఇప్పుడు మీకు శోధించిన దానికి కారణం అదిదా. చేయండి స్వామి. నేను చేశాను స్వామి. నన్ను మర్చిపోయిండారు అంతే. ఉమ్. అమ్మ ఇప్పుడు మీరు మీ ఇంట్లో ఓకే ఇప్పుడు ఏమడిగితే మీరు ఇంట్లో ప్రச்சనగానే ఉంది స్వామి. తర్వాత లేసే డైలీ రచ్చలుగా ఉంది. ఓకే పిల్లాడు కొంచెం ఆక్రోశంగా మాట్లాడతాడు అందరిని అది ఇది అనేసి అంతా వద్దు బిడ్డల్ని తిడతాడు అమ్మల్ని నాన్ని అందరిని తిడతాడు. వస్తుందప్ప. కోపం వస్తుంది ఈ ప్రச்சனை ఉండేది. இது செம்மைப்பொறுத்தக்காரியோட விளையாட்டு தான். பையன் குழந்தை எல்லாம் அவனெல்லாம் நல்லா பையன் வந்து நல்ல புத்திசாலியப்பா. சரியா? பையன் நல்ல புத்திசாலி, நல்ல மூலக்காரன். எந்த காயின் எந்த இடத்துல நவுத்தணும் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு கச்சிதமா தெரியும். புரிஞ்சிச்சா? பையனுக்கு தொழில்னு சொல்லி ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தொழில முன்னேறுவானே தவிர மங்க மாட்டான். ஆனா காரணம் இதுதான், நீங்க செஞ்ச தவறுதான் காரணம். முதல்ல அது செலுத்துங்க, தன்னால எல்லாமே படிப்படியா மாறி வந்துடும். சரிங்க சாமி. நம்மளுக்கு பசிச்சாதான் திம்போம், இல்லைன்னா கண்டுக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்னா சால்வ் ஆயிருங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக் தன்னால எல்லாம் ரெடியூஸ் ஆயிட்டே வரும். சரி, சந்தோஷம் சாமி. பையனுக்கு ஓன் பிசினஸ் இருக்குது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அது உன்னோட டைரக்ட் சப்போர்ட்ல இல்ல. பையன் அவனே விழுந்து எந்திரிப்பான். அவனோட தன்னுடைய முயற்சினால்தான் அவன் தானா வளருவான். அப்பங்க பெத்தவங்க கையை அவன் எதிர்பார்க்க மாட்டான். பெத்தவங்க கையை அவன் எதிர்பார்க்க மாட்டான். சரியா? அது அவனை சொந்த தொழில். அப்ப சொந்த தொழில் இருக்குது, சொந்தமா தொழில் இருக்குது. அந்த தொழில் அமையறவரும் அப்பா இப்போ உயர்கல்வி போறீங்கப்பா. உயர்கல்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுபவத்துக்குன்னு சொல்லி இப்போ ஒரு படிப்பு இருக்கு இல்லையா? கல்வியிலேயே வந்து அனுபவ படிப்புன்னு ஒண்ணு இருக்கலாம். படிப்பு முடிச்சாலும் அந்த அனுபவ படிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் குழந்தை சொந்தமா தொழிலுக்கு உட்காரக்கு முன்னாடி அவனுக்கு அனுபவம் வேணும். அந்த அனுபவத்தை கொடுத்து அவனை உட்கார வைக்கிற. சரியா? அந்த அனுபவத்தை அவனுக்கு கொடுத்து அவனே தானாவே உட்காருவான். அவனை உட்கார வைக்கிற. சரியா? பெத்தவங்கள அவன் எதிர்பார்க்க மாட்டான். சரியா? அவன் நல்லா வருவானப்பா. அவன் உங்களுக்கு இடைஞ்சல பண்ண மாட்டானப்பா. உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் அவன் கொடுக்க மாட்டான். அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் நடந்துக்கிறான். சரியா? அது உங்களுக்கு கோபமா புரியுது, அவன் வேகமா பேசுற மாதிரி தெரியுது. ஆனா உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் நடந்துகிட்டு இருக்கிறானப்பா. சரியா? கஷ்டம் நீங்கன்னா போதும், நல்லபடியா நடக்குமாப்பா, நடக்கும். பாலை வாக்குறேன்னு சொல்லி நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அவ சும்மா இருப்பாளா? அவளே விளையாட்டுக்கறி. அவகிட்ட போய் நீங்க விளையாடுனீங்கன்னா அவளை விழுவாளா? ஞாபகம் இல்லைங்க சார், இல்லைன்னா தெரிஞ்சிருப்போம். அம்மா செஞ்சிடறேன். உன்னை குற்றம் சொல்ல வரல நானு. சரியா? அவளே விளையாட்டுக்காரி. அவகிட்ட விளையாடுனா அவ விட மாட்டான். புரிஞ்சுட்டா? அவ விளையாட்டுக்கெல்லாம் நீங்க தாங்க மாட்டீங்க. அதுதான். சரியா? செலுத்திக்கோங்க. மற்றபடி எந்த இடத்துல இல்லையாம்மா. எவளுக்கு மங்கள சூத்திரத்தை அவளே எடுத்து கொடுத்துருவான். சரியா? హలో చెప్పండి స్వామి. గొప్పలా వింటారప్పా? అంతే వింటుంది స్వామి. మీరు చెప్పినట్లా చేస్తే సరే సంతోషం. కూడా నీకు రెండో లింక్ నువ్వు ఫస్ట్ లింక్ తో విని చూసింటావు అనుకుంటా. అది కొలంబు నుంచి యాల్పానం నుంచి ఒకరు అడిగింది. బిడ్డలు లేదు అనేసి అడిగిండ్రి. శ్రీలంక నుంచి ఇలంగై యాల్పానం. ఇప్పుడు ఉండే ఇంట్లో ఉన్న ప్రశ్నలు ఎవరు చెప్పింది మీకు ఇల్లు బంగారం మాదిరి ఇల్లు తెలుసునా? ఇప్పుడు మీరుండే ఇల్లు మీకు బంగారం మాదిరి. ఫస్ట్ మీరు గుడికి పోడ్చిరండా, తర్వాత ఈ ఇంటి గురించి మీరు మాట్లాడతారని నేను చూస్తా. ఉంటే அம்மா இல்ல வீடு உனக்கு வாடகை வீடா இருந்தாலும் இது உனக்கு அமைஞ்ச வீடம்மா. மாறிடாத. சரியா? பாடகை முடியலன்னு சொல்றேன் சமீவில. அதுதான் இல்லையம்மா. காரணம் நாங்க இல்ல மகள. சரியா? நீங்களா உருவாக்கிட்டா. சரியா?
சரிங்க முதல்ல அவளுக்கு போய் அவளுக்கு செய்ய வேண்டிய சேர்த்திட்டு வா. ம் அப்ப நான் உங்க கூட எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். சரிங்க சாமி அப்ப புரியும் இந்த அங்காளி யாருன்ட்டு. சரியா? ம் ம் சரி அப்பா நான் முந்தாடி எடுத்து நான் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் என்ன விட மாட்டேங்கிற. அவ குறுக்க வந்து நிக்கிறாளாப்பா. புரிஞ்சிச்சாப்பா? சரிங்க அவ தங்கக்காரி, எனக்கு அவ தங்கக்காரி, அவ எனக்கு பாசக்காரி. எங்க அக்கா தங்கச்சி 6 பேருக்கு அவ பாசக்காரி, கடைசி குழந்தை. அவ வார்த்தையை நாங்க மீற மாட்டோம். புரியுதா? ம் புரியுதுங்க சரி சாமி மலை ஏறனப்பா. சரிங்க சாமி சரி சாமி சந்தோஷம் சொன்னது நிறைவேற்றிடும். గోపాల్ రెండోది ఒక లింక్ కనిపించింది, అవి చూడండి. చూశాను. అది వినండి, పొరుముగా వింటారంటే మీకు అర్థమవుతుంది. ఇప్పుడు ఏం లేదు, ఇప్పుడు మీరు మాట్లాడిన దాంట్లోనే మీ ఎక్స్పీరియన్స్ తెలిసిపోయింది కదా మీకు ఇప్పుడు. సరే సరే అదే మధ్యతో అది చూసుకోండి, అది కాల్ వన్స్ వినుకోండి. సరేనా? సరే వినండి సార్. రైట్.